சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட எட்டில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜிமினாவுக்கு தான் அதிகமாக வீடியோஸ் வந்திருக்கும். நம்ம தயாங்க், ஜேஹோப், சுகா இவங்களதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவில்லை. ஸோ அதனோட காரணத்தினால இப்போ நம்ம பீக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து ஒரு மினி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நான் 3 மினி சீரிஸ் வச்சுருக்கேன். நம்ம செகண்ட் சேனல்லையும் ஒரு மினி சீரிஸ் வச்சுருக்கேன். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி எனக்கு ஒன் ஷாட்டுக்கு ஸ்டோரி யோசிக்க தோண மாட்டேங்குது. நான் யோசிக்கிற ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய எஃப்எஃப்க்கு தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இது வேலைக்காகாது. அந்த ஸ்டோரிஸ்லாம் நிறையா நான் அந்த மாதிரி வச்சுருந்து நிறைய ஸ்டோரிஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணாமலே அதெல்லாம் இப்போ ஞாபகமே இல்லை. சரி, இதுக்கப்புறமும் நம்ம ஸ்டோரிஸ் வேஸ்ட் பண்ண வேணாம், மினி சீரீஸாக கொண்டு போகலாம், எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இது வந்து என்னைக்கு நான் 24 அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 24 அப்லோட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லொடலோடன்னு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பிஎல் வரும். ஸோ ஒரு பிஎல்எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் ஃபார் இட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தால் தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை, அதனால். ஓகேவா? இந்த ஸ்டோரிக்கு கட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம தயாங் வந்துட்டு உங்களுக்கு மாமா. ஸோ இது போதும். அண்ட் பொயனாக நீ இங்கே ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர். வீடியோ போக போக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் கையில் அந்த பொண்ணோட முடி இருக்குது, அந்த பொண்ணோட கையில் அந்த பையனோட தலைமுடி இருக்குது. 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே, அப்போ அந்த பொண்ணு நாயே சனினே பிச்சைக்காரனே பைத்தியக்காரனே அப்படி இப்படின்னு சொல்லி கசி அசிங்கமாக கேட்குறா. அப்போ அவனும் சும்மா இருக்குல்ல, அவனும் ஏய் சனினி ஏன்டி இப்படி உயிரை வாங்குற பேயை பிசாசை பண்ணி அப்படின்னு சொல்லி அவனும் திட்டுறான். இவன் 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு இருக்க, ஏச்சி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஆள், அது ஜிமின் தான். இப்போ இந்த 2 பேரை காட்டினா அது வி, இந்த சைடு பார்த்தா ஒயனு. இப்போ ஜிமின் தான் சனினுங்களா நிறுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில, உங்களெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ ஒயனா கோயிலுக்கு சிக்கணுமோ நீ செத்துடா அப்படின்னு சொல்லிட்டுட்டீங்க, அப்படியே முறைச்சிட்டு போறீங்க. அப்போ அவனும் ஏய் உன்னோட வயசில் பெரியவன் மரியாதை குடுறி அப்படின்றாரா. உனக்கு மரியாதை ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திட்டிட்டு அசிங்கமாக கேட்டு போகிறா. இப்போ வியா ஐயோ என்ன மானங்கட்ட பொழப்புது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ ஒயன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு தாலி போட்டிருப்பா, அதை அசால்ட்டாக மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா கழட்டி அங்கே இருக்கிற ஒரு ஹேங்கரில் தூக்கி போட்டு சை கசன்னு குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டே போட்டு நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு போய் படுத்து தூங்கிடுறா. இந்த பக்கம் தயாங் பார்த்தீங்கன்னு வைங்க, கையில் ஒரு ரிங் போட்டிருக்காரு. அந்த ரிங்கை தூக்கி அப்படியே அந்த இது சைட் டேபிளில் டங்குன்னு வைக்கிறாரு. சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. தூக்கி போட்டு இது ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு அவரும் தூங்கிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா அதை தலைக்காணி இது கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினாதான் திருப்பியும் அதே சத்தம் கேட்குது. இப்போ ஜிமின் எழுந்திரிச்சிட்டு ஐயோ அப்படின்றாரு. இது நடுவில் நான் ஏன் வந்து தொலைச்சேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இறங்கி வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னும், ஏய் பாருடா தின்னத்தட்டு கழுவ முடியாதான், கேட்டால் எதுக்கு இருக்கிற அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஓயன்னு சொல்ல, ஏண்டா நீ சாப்பிட்ட தட்டு தானே கழுவுனா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, ஆமாம் அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி தயாங் கேட்க, ஏய் அவர் கம்பெனியோட சிஇஓ, அவள் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் சொல்கிறாரு. அப்போ நானும் சிஇஓ தானே, நான் செய்கிறேன்ல அப்படின்னு சொல்லி வி சொல்ல, ம் அவன் தின்னத்தட்ட அவன் தான் கழுவணும், முட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்திட்டு போயிட்டாரு. இப்போ ஜிமின் டக்குன்னு திருப்பி பேக்வர்டு வந்துட்டு, ஒயன் தாலி எங்க அப்படின்றாரா. அப்போதான் ஒயன் நோட் பண்ணுறோம், ஐயோ தாலி போட பார்த்துட்டேன்னு. அப்படியே திரும்பிச்சு பிஏ பார்த்துட்டு, ரிங் எங்க அப்படின்றது விரியும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு தெரிக்கிறாங்க. தெரிச்சு ஓடி போயிட்டு ஒயன் தாலியை போட்டு குங்குமம் வச்சு அப்படியே ஒரு மங்களகரமான பொண்ணு மாதிரி வரா. இப்போ அப்படியே நம்ம வியை பார்த்தா நல்லா ஷர்ட் பேண்ட் எல்லாம் டக்கின் பண்ணி டை கட்டி அந்த ரிங்கை போட்டு அப்படியே நல்ல பையன் மாதிரி வெளில வரோம். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சனினுங்களா ஒரு விஷயத்துல கூட உருப்படி இல்லை, எல்லாத்துலேயும் நடிக்கிறோம், சரி ஓகே நடிக்கிறோம், அதுதான் கொஞ்சம் தத்ரூபமா செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், ஆமா தத்ரூபம் அப்படின்ற மாதிரி வி பார்த்துட்டு ஒயன் பார்த்துட்டு, அது இதுகிட்ட இருக்காதுரா அப்படின்னு சொல்றாரா. இப்போ மறுபடியும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஜிமினா, சனிங்களா வெளில போங்க, வெளில போய் கத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி வெளில தள்ளி விட்டு, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரோட பேக்கை தூக்கி வெளில வீசிட்டு, எனக்கு நிம்மதி ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திருப்பி போய் படுத்து தூங்குறாரு. இப்போ 2 பேரும் ஆளுக்கு திரும்பி பார்த்து அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பார்க்கிங்க்கு போய் கார் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம விஏ காட்டினாதான், சனியை ஒரு விஷயத்துலேயும் ஒழுக்கம் கிடையாது, ஒரு தாலியை கூட போட்டு வெளில வரமாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி வி சொல்லவும், இப்போ அப்படியே நம்ம மைண்ட் செட் காட்டினா, சனியை ஒரு ரிங்கு, அது கல்யாணத்துக்கு போட்ட ரிங்கு நம்ம பொண்டாட்டி போட்டாலே அப்படின்றதே இல்லை, கட்டி வீசிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒயர் திட்டுறா. ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அவங்களே திட்டிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ தயாங் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே உள்ளே போகிறாரா. உள்ள தயாங்கோட அப்பா, எங்கடா ஒயனை காணோம் அப்படின்னும், அவள் ஆஃபீஸ்க்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி, என்ன நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி தயாங் பார்த்து கேட்க, அப்படின்றாரு. அப்போ சரிதான் அப்படின்னு சொல்லி வியோட அப்பாவும் தயாங் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காரு. தயாங்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் அப்பா கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் பாஸ் ஆகுது. அப்போ வியோட அப்பா, சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னதும், சரிப்பா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கார் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு மேலே வர்றாரு. மேலே வரும்போது அவரோட கேபினுக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் எடுத்து ஹலோ அப்படின்றாரு. அப்போ வந்து, சார் நான் வாட்ச்மேன் பேசுகிறேன் அப்படின்னும், சொல்லுங்கள் மேம் வந்திருக்காங்க அப்படின்னு, எந்த மேம் அப்படின்ற மாதிரி வி கேட்க, உங்கள் ஒய்ஃப் சார், ஒயன் மேம் வந்திருக்காங்க அப்படின்னதும், ஒயனா அப்படின்ற மாதிரி மண்டையில் கை வச்சுட்டு, சரி சரி நீ அவள் காரை விடாத, நான் வெளியே வரேன் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னும். அப்போ வாட்ச்மேன் ஃபோனை கட் பண்ணிட்டு, சார் மேம் வெளில வராங்களாம் சார் அப்படின்னும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் உட்காந்துருக்கா. அப்போ வியும் வெளியே வராரு. வந்துட்டு, என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்க, ஆஃபீஸில் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னும், இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வி கேட்க, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் காரில் ஏற்றுறா. இப்போ வியும் சரி அப்படின்ற மாதிரி காரில் ஏறிட்டு வாட்ச்மேன்ட்ட, நான் வெளியே போனது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாட்ச்மேனும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுறாரு. இவங்க எல்லாம் இப்போ பின்கேட்டில் இருக்காங்க. ஓகே, பின்கேட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ ஒயனும் கூட்டிகிட்டு போகிறா. ரொம்ப தூரமாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி வி கேட்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லிடுறா. ஓகே அப்படின்ற மாதிரி வியும் உட்காந்துட்டு வராரு. ஓகேடா நம்ம இதோட இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம். நீங்கள் என்னை கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னம்மா 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டை பிடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாரிடா, ஏன் சொல்கிறேன், என்னால் டியூரேஷன் ஈக முடியல. பிகாஸ் சுற்றி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நாய்ஸு. இந்த நாய்ஸோடு நான் இந்த 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணதே பெரிய அதிசயம். நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம இந்த 3 ஷாட்டு 1 ஷாட்டு 2 ஷாட்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா இப்போதைக்கு, அது வந்து இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸோட காரணத்தினால தான். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 1.5 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். 1.5 months வெயிட் பண்ணுங்கள்.
உங்களுக்காக நான் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செஞ்சு முடித்த பிறகு இதுக்கப்புறமா வந்து ஒன் ஷாட்லாம் 3 ஹவர்ஸ் கூட நான் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் ஃபோன் வந்து பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிக்குது. என்னால் வீடியோஸ் டவுன்லோட் பண்ண முடியவில்லை. அதனால தான் ஓகேவா, யாரும் தப்பாக நினைக்க வேணாம். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் அதை அப்டேட் பண்ணுறேன். அதே சமயம் நம்ம எல்லாத்துலேயுமே எல்லா வீடியோலையுமே பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் ரீஅப்லோட் பண்ண போகிறேன். நான் தான் புதுசாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கதைங்க தான், பட் அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இல்லாமல் புதுசாக ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸஸே இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு பழசை டெலீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு 1.5 months வீடியோஸ்க்கெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வீடியோஸில் கொஞ்சம் நாய்ஸஸாக இருக்கும். ஒரு 1.5 months வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு நாய்ஸே இல்லாத மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கோச்சிக்காதீங்க. 10 நிமிஷம் என்னடா ஒரு இது ஒன் ஷாட்லேயே வராதுன்னு நினச்சிங்கன்னா, எஸ் இது ஒன் ஷாட் கிடையாது, இது ஒரு 5 ஷாட். அதனால தான் இது ஒரு 10 நிமிஷம் வருது. அடுத்தடுத்த எபிசோடில் ஒரு 20 minutes இழுக்க பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகேடா, டாட்டா.